ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியிலே ஒரு வார்த்தையுமாய் வந்திருக்க கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவாராக. அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்கன்னு சொன்ன லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு படிக்கலாம். பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலோனால் எண்ணப்பட்ட மரியாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு இந்த கடைசி காலத்திலும் அந்த இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் முதல் பழைய ஏற்பாடு காலம் முதல் இந்த நாள் வரை சத்துரு நம்மை விட்டு பின்வாங்கி ஒன்றும் போகவில்லை. சத்துரு எப்போதுமே யாரை தாக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடுகிறான். ஆமென். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் நன்றாய் அதை அறிந்து கொண்டு, ஆவிக்குரிய பிள்ளைகள் நன்றாய் அதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டா சத்துரு எப்படி எல்லாம் தாக்குகிறான் என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். இந்த சத்துருவின் தாக்குதலை நாம் அறியாமல் இருக்கிறதுனால நாம் சொல்லுகிறோம், இது தடை, இது தடை, அங்கே தடை, இங்கே பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சொல்லி மூல குழப்பத்துக்குள் இருக்கிறோம், மூல குழம்பி இருக்கிறோம். வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் உபத்திரம், பல பிரச்சனை, கணவன் சரியில்லை. இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறோம். அப்ப சத்துரு யாரை தாக்கலாம் என்று சொல்லி வகை தேடி நடக்கிறான். யாரை தாக்கலாம் என்று சொல்லி நீங்கள் ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாத அளவில் அவன் தாக்குவான். ஒரு சின்ன கடுகு அளவில்லாதபடி அழகாய் நம்மை தாக்குவான். அதுக்குத்தான் கர்த்தர் சொல்லுறான், ஆவிக்குரிய ரகசியம் உங்களுக்கு வேணும். ஆவிக்குரிய ரகசியம் இருந்தால் நீங்கள் செபித்து கேட்பீங்க. கர்த்தர் அதை தரிசனம் மூலம் அந்த பிசாசின் கிரியைகளை கர்த்தர் காண்பித்து தருவார். அல்லேலூயா. அந்த பிசாசு என்ன செய்கிறது, என்ன வேஷத்தில் வருகிறான், எப்படி வருகிறான், என்ன செய்கிறான், நம்மை அழிப்பதற்கு என்ன திட்டம் பண்ணி இருக்கிறான், இதெல்லாத்தையும் நீங்கள் சரியாய் ஆவிக்குரிய அளவில் வராம நீங்க புரிந்து கொள்ள முடியாது. நீங்க தோல்வி அடைஞ்சிடுவீங்க. ஆனபடி இன்றைக்கும் வியாதியோடும் உபத்திரத்தோடும் இருக்கின்ற தேவ பிள்ளைகளை பார்த்து மிக கவனமாய் போக ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு இருந்த காலத்திலே மகதலோன் என்று சொல்ல ஒரு மரியாளை குறித்து சொல்லுவது, ஆண்டவருக்காக பின்பு ஊழியம் செய்த ஒரு சகோதரி, பின்பு நன்றாய் ஊழியம் செய்து கல்லறையிலே அவருடைய உயிர்த்தெழுதலை கண்ட ஒரு ஸ்ரீ. அல்லேலூயா. அவர்களை 7 பிசாசுகள் பிடித்து அவளை பந்தித்து வைத்தது. அப்போ ஒரு பிசாசு ஒரு ஆளுக்குள்ள ஏறச்சுன்னு சொன்னா அவங்க மைண்ட் செயல்படாது, அவங்க ஆத்மா செயல்படாது. அவங்க மைண்டையும் ஆத்மாவையும் செயல்படாம இந்த பிசாசு தான் அந்த மைண்டையும் இந்த ஆத்மாவையும் செயல்பட வைப்பான். அல்லேலூயா. இந்த மைண்டையும் ஆத்மாவையும் பிசாசு செயல்பட வைக்கும் போது இவர்களுக்கு சில வேளை ஊழியக்காரை குற்றம் சொல்ல தோன்றும். இல்லாவிட்டால் எங்க ஊழியக்காரனுக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லாவிட்டால் எனக்கு ஒரு விடுதலை எனக்கு ஏன் தரவில்லை என்று சொல்லுவாங்க. இந்த பிசாசு உள்ள ஏறுவதற்கு இவங்க இடம் கொடுக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய இந்த சிந்தனையில பிசாசு உள்ளே வருவான், என்னுடைய இந்த நினைவிலே உள்ளே வருவான். நான் இப்படிப்பட்ட கிரியை செய்தால் அந்த பிசாசு உள்ளே வருவான் என்பதை வேதம் திட்டமாய் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அல்லேலூயா. அப்போ மகதல மரியாளை அட்டாக் பண்ண பிசாசு வந்து அவளை முற்றிலும் பாவியாகி அந்நிய புருஷர்களுக்கு இரையாக்கப்பட்டது. அந்நிய பிரபுக்களுக்கு, அந்நிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு, அந்நிய வசதியில் இருக்கிறவங்களுக்கு, பேரும் புகழும் உள்ள பணக்காரனுக்கு ஒரு அடிமையாக்கப்பட்டது சரீரம். அல்லேலூயா. அடிமையாக்கப்பட்டது சரீரம். இந்த சரீரத்தில் இருந்த இந்த 7 பிசாசுகளை தேவன் கண்டு இந்த பிசாசுகளை ஆண்டவர் விரட்டின பின்புதான் அவளுக்கு சரியான மல நினைவு வந்தது. அல்லேலூயா. அப்ப அதுவரை அவருடைய சிந்தனை, அவருடைய அறியாமை, அவருடைய எண்ணங்கள் எல்லாமே
ஏதோ பணம் சம்பாதிப்பதோ, ஏதோ இன்பத்துக்கோ, ஏதோ நல்ல புருஷர்கள் விரும்பினதுக்கெல்லாம் அடிமையாகி போன. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகாய் ஜலத்திலே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியை பெற்றீங்களோ பெற்றுக்கொள்ளவில்லையோ என்று எங்களுக்கு தெரியாது, பெற்றுக்கொண்டீங்க என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆனா பிசாசன் தந்திரங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். அவன் எந்த பக்கம் சாய்ந்தாலும் உங்களோடு உள்ளே வருவதற்கு பார்ப்பான். எந்த பக்கம் நீங்கள் நினைவு வைத்தாலும் உங்க உள்ளே வருவான். அப்ப ஆனபடி உங்க நினைவுகளை, உங்க பேச்சுகளை, இது பிசாசு என்னை அட்டாக் பண்ணுவானா என்று சொல்லி பார்த்து நீங்கள் கவனமாய் பேசவும், கவனமாய் பழவும், கவனமாய் வீட்டில் இருக்கவும், கவனமாய் ஆத்துமாவை கவனிப்பதற்கும் நீங்கள் ஆவலோடு இருந்தால் கிறிஸ்துவோடு நீங்கள் வாழலாம். எந்த பொல்லாத பிசாசு உன்னை தொடாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் ஒவ்வொரு நாளும் உங்க சிந்தனை வேட்டையாட பார்ப்பான். ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை வேட்டையாட பார்ப்பான். இருதயத்தின் சிந்தனை வேட்டையாடினா உங்க உடம்பை முழுவதும் கரப்படுத்துவான். ஆமே, உடம்பை முழுவதும் கரப்படுத்தினா அப்படியே வியாதிக்குள்ள நம்மை ஆக்குவான். பின்ன வியாதியாக்கும், பின்ன நெருக்கமாக்கும், பின்ன கஷ்டமாக்கும். ஆனபடி இப்படிப்பட்ட வியாதிகள் பிசாசு உங்களை கொண்டு வருவதற்கு முன்னே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, அவனுடைய தந்திரங்களை நீ புரிந்து கொண்டு உபவாசம் இருந்து ஜெபத்தில் காத்திருந்து அந்த வியாதி பிசாசு தருகிறதா இல்லை எனக்கு ஒரு நோயா என்று கண்டுபிடிப்பதற்கு உனக்கு தேவ கிருபை தந்திருக்கிற. வேற ஒண்ணு வேண்டாம், ஒரு 3 days பாஸ்டிங் போட்டு நீ ஜெபித்தா போதும், கர்த்தர் உனக்கு காண்பித்து தருவா. இது பிசாசின் கிரியை என்று, இது வியாதியின் கிரியை என்று சொல்லி அதுக்கேற்ற சில வேளை நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், சில வேளை ஜெபத்தில் வைக்கலாம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உன்னை சுகமாக்கி விடுதலையாக்க பிசாசின் தந்திரத்திலிருந்து வெளியே வர ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. வாருமையா போதகரே, வந்தமேடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமேடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். வாருமையா போதகரே, வந்தமேடம் தங்கீரும். ஒளிமங்கி இருளாச்சே, உத்தமரே வாருமையா. ஒளிமங்கி இருளாச்சு, ஒளிமங்கி இருளாச்சு, உத்தமரே வாருமையா. வாருமையா போதகரே, வந்தமேடம் தங்கீரும். சேருமையா பந்தியிலே, சேருமையா பந்தியிலே. சிறியவரா எங்களிடம், சிறியவரா எங்களிடம். கழித்திரவு காத்திருப்பேன், கழித்திரவு காத்திருப்பேன். காவலனே கருணை செய்வாய், காவலனே கருணை செய்வாய். வாருமையா போதகரே, வந்தமேடம் தங்கீரும். வாருமையா போதகரே, வந்தமேடம்
தங்கீரும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரை அறியாமல் இருக்கிற காலத்தில் பிசாசுக்கு நாம் அடிமைப்பட்டிருந்தோம். ஆண்டவரை இரட்சகரை இந்த தேசத்தில் சபை வருவதற்கு முன்னும் ஆண்டவரை அறியாமல் இருப்பதற்கு முன்னும் நாம் எல்லாருமே பிசாசல் அடிமைப்பட்டு நம்முடைய சிந்தனை எப்படியோ அதன்படி வீணாய் நடந்தோம். அல்லேலூயா. பிரைஸ். இப்ப நாம் இயேசுவை நன்றாய் அறிந்திருக்கிறோம். பரிசுத்தம் எப்படி என்றும், பரிசுத்தம் உள்ளவர்களோடு எப்படி பழக வேண்டும், பரிசுத்தம் இல்லாதவர்களோடு எப்படி பழக வேண்டும், அன் சகோதரர்களோடு எப்படி பழக வேண்டும், பெண் சகோதரர் எப்படி எல்லாம் நம்ம படிச்சிட்டோம். யார் எப்படிப்பட்டவங்க, யார் ஆவியில் இருக்கிறாங்க, யார் ஆவியில், யார் நல்ல கனியில் இருக்கிறாங்க, எல்லாம் நம்ம சபைக்குள் இருக்கிற நம்ம நல்லா அறிஞ்சிருக்கோம். அறியாம இல்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கிற நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாதபடி பாதுகாத்து கொண்டால் ஒரு நாள் நிச்சயமாய் உன் குடும்ப வாழ்க்கை நிற்கும். ஒரு நாள் நீ கட்டப்படுவாய். ஒரு நாள் உனக்கு சமாதானம் உண்டாகும். உன்னுடைய தரித்திரம் வழிபோக்கனை போல் இருந்தாலும் அது ஒரு காலம் மாறும். ஆனபடி மகதலா மரியாளுடைய சிந்தனை பழைய சிந்தனை வேற, இயேசு அவளை சந்தித்த பின்பு உள்ள சிந்தனை வேற. இயேசு அவளை சந்தித்த பின்பு இயேசுவோடு நடக்க தொடங்கினா. அவளுக்கு நன்றாய் தெரியும் பிசாசு என்னை எப்படி அலங்கழித்தது, பிசாசு என்னை அவமானப்படுத்தினது எப்படி, பிசாசு என்னை கொலை செய்ய பார்த்தது எப்படி என்று நன்றாய் அவள் அறிந்தவளாய் இயேசுவோடு நடக்க தன்னை ஆரம்பித்ததை போல தேவ சபையில் இருக்கின்ற தேவ பிள்ளைகள் முன்னும் பின்னும் பாராதபடி அசுத்தம் எதுவென்று அறிந்து கொண்டு பிசாசின் கிரியலுக்கு உட்படாமல் நீங்கள் அந்த மரியாள் நடந்ததை போல நீங்கள் அவருடைய பின்னே சரியாய் நடந்தால் உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறும், வாழ்க்கை அதிசயமாய் மாறும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். பாருங்க, லூக்கா 8:30 பார்க்கும்போது கத்தரேனருடைய ஊர்ல ஒரு அநேக லேகியன், அநேக பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷன், அநேக பிசாசுகளாக ஒரு மனுஷனுக்குள்ளே அநேக பிசாசுகள் உட்புகுந்தது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென். ஒரு அசுத்த ஆவி உங்களை வாட்ச் பண்ணி சொன்னா, உங்களை வாட்ச் பண்ணால், ஒரு அசுத்த ஆவி உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்பினால், நல்லா புரிஞ்சுடுங்க, அது உங்களுக்கு தெரியும். என்ன ஏதோ ஒரு கிரியை என்னை அறியாம நடக்குது, ஏதோ கிரியை என்னை அறியாம ஒன்று சம்பவிக்குது, என்னை தொடுகிறது ஏதோ அசுத்தாவி, என்னை அடிக்கிறது அசுத்தாவி, என்னை பீறி போடுகிறது. இப்படி எல்லாம் சிலருடைய வாழ்க்கையில இருக்குமானால் புரிந்து கொள்ள வேண்டும், அது உங்க உள்ளில் இருக்கின்ற ஆவி. அல்லேலூயா. ஆமென். நமக்கு உள்ளிலே அதை கவனம் இல்லாமல் இருக்கும்போது, ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கும்போது நம்ம அவனுடைய உள்ள தங்க வச்சிட்டோம். எப்படி? நீங்க நல்லவங்க தான், நீங்கள் ஆராதிக்கிறவங்க தான், நீங்க ஜெபிக்கிறவங்க தான். சின்ன பிரச்சனை, வீட்டில் இருக்கின்ற மாமியோட மன கஷ்டம், வீட்டில் இருக்கின்ற மருமகளோட மன கஷ்டம், வீட்டில் இருக்கின்ற யாதோ ஒருவரோடு மன கஷ்டம், இதை குறித்தே புலம்பிக் கொண்டிருப்பீங்க, இதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பீங்க. இல்லாவிட்டால் உங்களை யாரோ 5 ரூபாய் ஏமாத்தி இருக்கலாம், அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பீங்க. இல்ல உங்களை ஒரு திட்டி இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களை ஒரு கள்ளின்னு சொல்லி இருக்கலாம், கள்ளன் திருடன் என்று சொல்லி இருக்கலாம். இப்படி சொல்லுறதுனால ஏதோ நினைச்சு மன குழப்பத்தில் ஜபத்தை விட்டுடுவோம். கோபத்தினால எரிச்சலை உண்டு பண்ணும் போது அவன் அழகாய் உங்களுக்குள்ள இறங்கி வருவான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான், ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். அந்த பிசாசின் கிரியை என்னவென்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளையில ஒரு மனுஷனோடு கோபம் இருக்கும், ஒரு மனுஷனோடு எரிச்சல் இருக்கும். பல மனுஷன் தருகின்ற வேதனையில் நம்ம ஏதோ நினைச்சிடுவோம். சில வேளையில மாமியோடோ மருமகளிடத்திலேயோ மருமகனிடத்திலேயோ சொந்தத்தில் இருக்கும். அப்ப நீ ஏதாவது எரிச்சல் உன்னை மிஞ்சி ஹார்ட்டுக்குள்ள வருமானா, நினைக்குள்ள வருமானா, நீ உடனே பீஸாகி சமாதானப்படுத்த நான் அவர்களை மன்னித்து விடுகிறேன்னு சொல்லி நீ விட்டு விட்டு அந்த பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம்.
அந்த பிசாசு உங்களை கிரியை செய்ய முடியாது. உங்க இருதயம் இடம் கொடுக்காம இருக்கிறதுனால, உங்க இருதயம் பிசாசுக்கு இடம் கொடுக்காம அடைக்கப்பட்டு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு மாத்திரம் இருதயம் திறந்து இருக்கிறதுனால அந்த பிசாசு உங்களை உள்ளே வராதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உள்ளே வந்தால் ஆபத்து. உள்ளே மெல்ல மெல்ல வந்து மெல்ல மெல்ல கிரியை செய்து அப்படியே நாம் சொல்லுறதெல்லாம் ஓகே, நான் சொல்லுறதெல்லாம் சரி, நான் நினைக்கிறதெல்லாம் அப்படியே போகுது, பரவாயில்லை என்று சொன்னா அவன் மெல்ல மெல்ல எங்க தாக்கணுமோ அங்க பயங்கரமாய் தாக்க தொடங்குவான். அல்லேலூயா. இந்த மனுஷனும் யாரும் கட்ட முடியல, யாரும் அடக்க முடியல, விலங்கை கூட பொட்டிக்கத்தக்கதாய் ஒரு கொடூரமான ஒரு மனுஷனாய் காணப்பட்ட காரியம். அவனுக்குள்ளே அநேகம் ஆயிரக்கணக்கான ஆவிகள் அவனுக்குள்ளே பிரவேசித்து விட்டது. அல்லேலூயா. ஆமென். பிரவேசித்து விடு. சிலருடைய வியாதிகள் தீராத காரணம் அநேக ஆவிகள் அவர்களை தாக்குது. சிலர்கள் சபைக்கு பெய்யும் விடுதலை இல்லாத அனுபவம் என்று சொன்னால் அவங்க சரியா இருக்காததுனால திரளான ஆவிகள் கூட்டமா ஈச்சைகள் கூடுனது போல அவங்க பிறந்து போயிட்டே இருக்கும். ஒரு நாள் இங்க தாக்கும், ஒரு நாள் இங்க தாக்கும், ஒரு நாள் முதுக தாக்கும், ஒரு நாள் எங்க தாக்கும், ஒரு நாள் வயக தாக்கும், ஒரு நாள் இடுப்பை தாக்கும், ஒரு நாள் நெஞ்ச தாக்கும், ஒரு நாள் தலையை தாக்கும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதிலிருந்து விடுதலை வாங்க தெரியல, அதிலிருந்து எப்படி விடுதலை வாங்க வேண்டும் என்று தெரியாம இருக்கிறதுனால இந்த மனுஷனை முற்றிலுமாய் அந்த லேகியன் பிசாசுகள் கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வைத்தது போல நம்மை பிசாசு அடக்கி வைப்பான். அல்லேலூயா. நிறைய பேர் அவர் சொல்லுவாங்க நம்ம சபையிலும், ஒரு நாள் கால் வலி, ஒரு நாள் முதுகு வலி, ஒரு நாள் வயிற்று வலி, நெஞ்சு, இப்படியே மாறி 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 அந்த வலிகளை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மை அடிமைத்தனப்படுத்தும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்கிற பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளை, இந்த பிசாசுகள் என்னை பின்தொடராமல் இருப்பதற்கு எதை செய்யணுமோ அதை நீங்கள் ஆணித்தரமாய் ஆவியின் பிள்ளைகள் செய்து சிலரை மன்னிக்க வேண்டிய மன்னித்து, சிலரிடத்தில் நேரே போய் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொரு மன்னித்து நீங்கள் விட்டு கிறிஸ்துவிடத்தில் திரும்பி வரும்போது, என் சகோதரியே நான் உன்னை அறியாம பேசிட்டேன், என் சகோதரனை உன்னை அறியாம திட்டிட்டேன், என் சகோதரியே நீ என்ன மன்னிச்சுக்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி மன்னித்து நீங்கள் இணங்கும் போதே சாத்தானுடைய ராஜ்யம் விழும். உனக்குள்ளே வியாதியில இறங்கி கொண்டிருந்த அந்தகார சக்திகளை கர்த்தராகிய இயேசு அந்த லேகியன் பிசாசை விரட்டி பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளினது போல உனக்குள் இருக்கின்ற சகல பிசாசின் கிரியைகளை வெளியே தள்ளி அலைந்து திரிகிற பொல்லாத ஜனமாயிருக்கின்ற பன்றிகளிடத்தில் தள்ளி போடுவார். இன்றைய உங்க வியாதிகளை செக் பண்ணி பார்க்க வேண்டும், கர்த்தர் விடுதலை தருகிறாரா தரவில்லை என்று சொல்லி. நாளைக்கெல்லாம் உபவாசம் 2 நாள் எல்லாம் இருந்து ஜெபிச்சுட்டு பார்க்கணும் இந்த பிரச்சனை எங்கிருந்து வருகிறது. இது இந்த பிசாசு தானா கிரியை செய்கிறது, இல்லை நோய் கிரியை செய்கிறதா என்று சொல்லி பார்த்தா நம்ம எங்கேயோ ஒரு அடிபட்டு காயப்பட்டு மருந்துக்கு இடம் கொடுத்ததை போல எங்கேயோ பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்மை பிசாசு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறது. அது பாருங்க, அவன் வெறும் உள்ளே இருந்து பைனான்ஸ்ல கை வைப்பான், உன்னை கடன்காரனாய் தள்ளி போடுவான், உன் மனைவி புருஷனை கை வைப்பான், உங்க நிம்மதியை குழப்பி போடுவான், வளர்ந்து வருகிற பிள்ளைகள் மேல கை வைப்பான், அங்கே சமாதான குறைச்சலை உண்டாக்குவான். இப்படி எல்லாம் அவன் உங்க வீட்டுக்குள்ளே உங்க உள்ளத்திலே தொடவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரு தகப்பனோ தாயோ சீரியஸாய் ஜெபிக்கிறவளா இருக்க வேண்டும், ஒரு சீரியஸாய் ஆவிக்குரியவளா இருக்க வேண்டும். அப்பதான் அதை தடுக்க முடியும். இல்லாவிட்டால் பெந்தேகோஸ்து மக்கள் ஒன்றும் பார்க்க மாட்டான், அழகா உள்ள ஏறி அட்டாக் பண்ணுவான். இந்த வேளையிலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆமே, உங்க சரீரத்தில் என்ன வலி இருக்கிறது, உன் காலில் என்ன வலி இருக்கிறது, உன் காலில் எப்படிப்பட்ட எரிச்சல் உனக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது, இன்னைக்கு செபித்து எண்ணெய் போட்டு செபித்து பார், மாறுமோன்னு பார், மாறுமோன்னு பார், மாறுமோன்னு பார். கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னை யாரும் அடிக்கிறது போல் இருக்கிறதா, அது வலிக்கிறதா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர்
விடுதலையாக்கி தருவா. அநேக பிசாசுகள் உனக்குள்ளே வரவிடாதபடி என் மகளே உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், பரிசுத்தப்படுத்திக்கொள். எனக்கு நீ யார்கிட்ட சண்டை இல்லை, யாருக்கிட்ட வழக்கில்லை, நான் பரிசுத்தமாய் வாழுவேன், என் மாமியை நேசிப்பேன், கணவனை நேசிப்பேன், பிள்ளைகளை நேசிப்பேன், சபையை நேசிப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாரையும் அன்பு வைப்பேன் சொல்லி நீ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டுக்குள் வந்து ஜெபிக்கும் போதே கர்த்தர் உனக்கு இருக்கின்ற சகல சிறையிருப்பேன் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த வியாதிகளை நீக்குவார். நாம் அதிலே ஒரு வியாதியிலேயோ ஏதிலேயாவது நீங்கள் அடிமைப்பட்டிருந்தா உனக்கு மரணம் தான். அந்த மரணம் வர அந்த வியாதி மாறாது. மரணம் வர அந்த கடன் தீராது, மரணம் வர அந்த கஷ்டம் மாறாது, மரணம் வர அந்த உபத்திரம் கடந்து கொண்டே இருக்கும். அந்த உபத்திரம் உங்களோட விட உங்க தலைமுறைக்குள்ள ஏறும். நல்லா புரிஞ்சிருங்க. அல்லேலூயா. உங்களோட விட்டு போகாது. அந்த உபத்திரம் உங்க தலைமுறைகளுக்குள்ளே ஏறும். உங்க தலைமுறைகளுக்கு ஏறி உங்க குடும்பத்தை தலைகீழாய் ஆக்கிவிடும். உங்களுக்கு தெரியாது. சிம்பிள் கிறிஸ்தவம் இல்ல, சிம்பிள் கிடையாது. எனக்கு தெரியும், பயங்கர கஷ்டமாக்கும். பைசலாம். ஆமே, பயங்கர கஷ்டமாக்கும். ஒரு மெசேஜ் எடுத்தா எங்களை தூங்க விட மாட்டான். ஒரு மெசேஜ் அவனுக்கு விரோதமா இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுக்கொள்ளணும், 3 மணிக்கு தான் தூக்கம். அல்லேலூயா. எவ்வளவு போராட வேண்டுமோ அத்தனை போராடுவான். அதை போலத்தான் உங்களிடத்திலையும் போராடுவான். அதை போல லேகியன் போன்ற ஒன்னு காலில் பிடிக்க, ஒன்னு கையில பிடிக்க, ஒன்னு முதுகுல பிடிக்க, ஒன்னு தோல்ல பிடிக்க, அது சிரிச்சுட்டே இருக்கும், சந்தோஷமா இருக்கு. இவ ஒருபோதும் என்ன கண்டுபிடிக்க மாட்டா. பாரு, இங்க நான் தான் இருக்கேன், வயத்துக்குள்ள நான் தான் இருக்கேன், ஆமே, நெஞ்சில நான் தான் இருக்கேன், காலில் நான் தான் இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கும். அதை நொறுக்கி போட கர்த்தர் சொல்ல, கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் கிரியை உன்மேல உபத்திரப்படுத்தி கொண்டிருக்கின்ற கிரியை செக் பண்ணி பார், செக் பண்ணி பார். உன் காலை இயேசுவை கொடு, உன் இருதயத்தை இயேசுவை கொடு, உன் வயிற்று பகுதியை இயேசுவை கொடு, உன் தோள் பட்டை இயேசுவை கொடு, உன் நெஞ்சு பகுதியை இயேசுவை கொடு, உன் மைண்ட் பகுதி இயேசுவை கொடு. முற்றிலுமாய் உன் சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாய் இயேசுவிட்ட கொடுத்து நீங்க வாசம் பண்ணுங்க. நீங்க என்னிடத்தில் இல்லாவிட்டால், என் வீடாகிய கூடாரத்தில் இல்லாவிட்டால், அசுத்த பொல்லாத பிசாசு லேகியன் அந்த கொர்நேலியுடைய தேசத்தில் அந்த மனுஷனை அழித்ததை போல என் குடும்பத்தை அழிக்க விடாமல், நோயில் அழிக்க விடாமல், என் வருமானத்தை நஷ்டப்படுத்த விடாமல், கல்வியாதியோ ஸ்டோனோ எந்த போராட்டமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வல்லமை உள்ள ஜெபத்தை எடுத்து நீ ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. அப்போது கர்த்தருடைய சுகமாக்கும் தைலம் எங்க எல்லாம் பிரச்சனை இருக்குதோ அங்க எல்லாம் கர்த்தர் சுகமாக்கு தைலத்தை உனக்கு ஊற்றுவா. ஹல்லேலூயா. இயேசுவோடு நல்லா பழகுங்க மக்களை. மணிக்கூர் கணக்கில் ஜெபிச்சு பழகுங்க. கஷ்டமோ தாரித்திரியமோ நெருக்கமோ சோர்வுகளோ இருக்கும். பிசாசிலிருந்து நீ விடுதலை வாங்க வேண்டுமானால் நெருங்கி பழகணும், நெருங்கி உறவாட வேண்டும். நெருங்கி உறவாடும் போது உன் ஆத்துமா ஃப்ரீயாய் மாறுது. ஒரு களவில்லாத கசடற்ற ஆத்துமாவாய் மாறும். நீ நெருங்கி பழகாம நீ ஃப்ரீயா இயேசுவோடு பழகாவிட்டால் உனக்குள்ளே கரடு இருக்கிறது என்று அர்த்தம். அதனால சில விசுவாசிகளுக்குள்ளே கரடு அது நோய்களை தீர்ப்பது கிடையாது, ஒரு சமாதானத்தை கொண்டு வருவது கிடையாது. அவங்க குற்றம் சொல்லாம சரி, குறை சொல்லாம சரி, ஒரு மனுஷனாலும் அவனுடைய வியாதியை தீர்க்க முடியாது. கர்த்தராகிய தம்பரான இயேசு கிறிஸ்து இல்லாம அதை தீர்க்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே அந்த பிசாசுகள் எல்லாம் வெளியே ஓடிவிட்டது. அல்லேலூயா. அதை போல உங்களிடத்திலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா போதும், நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறதுனால, ஆண்டவரை நேசித்து கொண்டிருக்கிறதுனால, ஆண்டவரை எப்போதும் விடாதபடி, ஒரு பாவம் இல்லாதபடி நீங்கள் ஆண்டவரத்தில் இருக்கிறதுனால, உன்னை சுற்றி 1000 பிசாசு இருந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு மின்னலை அனுப்பி அதை முற்றிலுமாய் மாற்றி உன்னை வெளிச்சத்திலே கொண்டு வர, தெளிவிலே கொண்டு வர ஆவியானவர் மத்தியிலே கிருபை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.
லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை திருப்பி கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கு அவனுடைய குடியிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலவங்களுடைய ஆராதனை, சிலருடைய ஜெப வாழ்க்கை, நம்முடைய சபையை குறித்து சொல்றேன், வேற யாரை குறித்தும் சொல்லவில்லை. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய சபையில சிலருடைய ஜெப வாழ்க்கை, சிலருடைய பரிசுத்த ஜீவிதம், சிலருடைய சபையிலே வரத்தும் போக்குமா இருக்கிற சிலர் எனக்கு தெரியும். 3 வாரம் வரமாட்டாங்க, பின்ன 1 வாரம் வருவாங்க, பின்னர் 1 வாரம் கூட வந்துட்டு பின்ன 3 வாரம் வரமாட்டாங்க. இப்படி இன்றைக்கும் அலைகளிக்கிற ஒரு விசுவாசியை நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பொல்லாத வாலிப கூட்டங்கள் உண்டு, ஒன்னும் குணப்படுறதே கிடையாது. அந்த பசங்க பேசி கொண்டிருக்கும் அடுத்து இருக்கிற ஒரு சகோதரன் கூட டே வாய பொத்துன்னு சொல்ல மாட்டான். அப்படி உள்ள நம்ம சபை நல்ல சபையாக்கும். அல்லேலூயா. இவங்களும் வேணும்னா கிக்கி கிக்கின்னு கிழிச்சிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. டே நீ பேச்சு நகத்துன்னு சொன்னா அங்கே முடிஞ்சிருச்சு, பேச மாட்டானு பின்ன. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது ஒரு சபையில ஒரு பொல்லாத ஒரு பிசாசு. ஏன்னா அடுத்து இருக்கவனுக்கும் தெரியாது இவங்க என்ன பேசுறாரு, கேட்கிறவனுக்கும் தெரியாது. அதனால அப்படி ஒரு பிரச்சனை. அப்ப 7 பலவிதமான 7 பிசாசுகளை எப்படி கொண்டு வருகிறான்னு சொன்னா, அவனை ஒரு பிசாசு இருந்த இடத்துல விரட்டினதுதான். ஒரு பிசாசு இருந்த இடத்துல ஜெபிக்க வந்ததுனால, துதிக்க வந்ததுனால, கர்த்தரை சார்ந்திருந்ததுனால, ஞானசனம் எடுத்ததுனால ஒரு 6 மாசம் இயேசுவை நேசித்தாங்க. 6 மாசம் இயேசுவை நேசித்த போது ஒரு பொல்லாத பிசாசு வந்து அதை விரட்டிட்டாங்க. பிசாசு மிருகத்தில் வாழ்றதை விட மனுஷனுக்குள்ள வாழ்றதாக அதுக்கு இஷ்டம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நாய் ஒரு மாதிரி எல்லாம் மிருகத்துக்குள்ள அது வாழும், பூராம் பல்லி சகலதுக்குள்ள அது வாழும், பாம்பு எல்லாம் ஆளுதான் இது. பிரைஸ் தி லார்ட். அதனால பன்றிக்குள்ள ஏறி போச்சு. அதிகமாய் பிசாசானவன் மிருகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கவன். அப்ப இன்றைக்கு மனுஷன் மிருகமானதுனால இப்ப ஆல்மோஸ்ட் பிசாசுகளும் மனுஷனுக்குள்ள தொடர்பு வச்சு கொண்டே இருக்கு. அப்போ சபைக்கு வந்த ஒரு சகோதரி, சபைக்கு வந்த ஒரு சகோதரன், சபையில வந்து ஆண்டவரை அறிந்தவன், ஒரு 6 மாதம் ஆராதித்து பிசாசை விரட்டி அவனை சுத்தம் பண்ணி கழுவி ஆண்டோடைய பிரசன்னத்தை உள்ள வச்ச பின்பு அவன் என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா, எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி எனில் புறஜாதி மக்கள் வீட்டுக்குள்ள வந்து கூவும் போல, புறஜாதி மக்கள் ஒரு படக்கு கொளுத்தி வீட்டுக்குள்ள போடும் போல, புறஜாதி மக்கள் வந்து கதவுல அடிக்கும் போல, பிசாசு போனாலும் ஏதாவது ஒரு சின்ன கிரியை இருக்கும். காய்ச்சல், சளி, வயிற்றுப்போக்கு, வயிறுகடி, சுவாசம் முட்டல், சில உபத்திரம் இருந்த உடனே அப்படியே படுத்துடுவாங்க. அல்லேலூயா. அப்படியே வீட்டை அடப்பாங்க, அப்படியே படுப்பாங்க. ஏன் சிஸ்டர் சபைக்கு வரல? அது மூக்குல சளி, அது சுவாசம் முட்டு, அது நெஞ்சில பரவேசம், அது கால் வலி. ஓகே, அப்ப சாத்தானுக்கு தெரியும் இவன் 6 மாசத்துல விழுந்துடுவா, ஆண்டவரை விட்டு விழுந்துடுவா. அவன் சாத்தான் பார்த்து கொண்டு, சாத்தான் பெரிய குரு பாக்கம். ஆவியானவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறது போல சாத்தான் பயங்கர குருப்பா. அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய சங்கிலி தொடர்பில் இருக்கிறவனாக சாத்தான். உங்களையோ உங்க கணவனையோ யாரை உபத்திரப்படுத்த வேண்டுமானால் இங்கிருந்துள்ள ஒரு ஆர்டர், போன் ஆர்டர் போதும் அங்கே ஒருவன் வந்திருக்கான் விடக்கூடாதுன்னு சொன்னா உபத்திரப்படுத்தும். அதான் சாத்தான் பெரிய குரூப், சங்கிலி பிணைஞ்சிருக்கு. அதை புரிந்து கொள்ள, அதுதான் முன்னும் பின்னும் அவன் நெருக்கிறது, உங்களை முன்னும் பின்னும் நெருக்கி கொண்டே இருப்பான். அது பெரிய கஷ்டம். நீங்கள் அப்ப நீங்க என்ன செய்யணும்?
என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் இயேசுவன் அன்பை விட்டு போகாதுன்னு சொல்லி நீ ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் அவனுக்கு அந்த இடத்தை கொடுக்காமல் இருந்தால் நாளடைவில் நீ எல்லா பலவீனங்களையும் மாற்றி எல்லா சோர்வுகளையும் மாற்றி உன் குடும்பம் கெட்டப்படுகிற குடும்பமாய், உன் குடும்பம் ஆசீர்வதிக்க குடும்பமாய், சாட்சி உள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு முன்னே நிற்காதபடி பிள்ளைகளும் புருஷனுமாய் மனைவியுமாய் சேர்ந்து அடிமைப்பட்டதினாலே 7 பிசாசு அல்ல, சில குடும்பத்தில் 700 பிசாசுகள் உள்ளிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 7 பிசாசு அல்ல, அத்தனை பிசாசுகளையும் சொல்லுவான். நான் முன்ன இருந்த பார்த்திருந்தான் ஒரு பாஸ்டர் அதை விரட்டினதாக்கும். இப்ப பாஸ்டருக்கும் சபைக்கும் இயேசுவுக்கும் இந்த பிள்ளை தொடர்பில்லை. ஆனபடி ஒரு காரியம் செய்வோம், நம்ம எல்லாருமே அவளுக்குள்ள வாசம் பண்ணுவோம், போவோம். கத்தர் விட்டு தந்தாச்சு, ஃப்ரீடமாய் கத்தர் விட்டு தந்தாச்சுன்னு சொல்லி எல்லா பிசாசுகளும் சேர்ந்து உங்க வீட்டுக்குள்ள கணவனுக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளே வந்திருந்தா அந்த வீடு எப்படி இருக்கும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதை வீட்டை ஞானத்தோடு கட்ட வேண்டுமா? கணவன் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், மனைவி ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நடத்தணும். நடத்தி அவங்க 4 பேரோ 2 பேரோ 3 பேர் இருந்தா அந்த ஞானத்தோடு ஆவியில வளர வளர பிசாசு வந்து வாசல் பக்கம் பார்ப்பான், அங்க இடம் இல்லாம இருக்கிறதுனால உன்னை தொடாதபடி ஓடி போவான் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். இன்னும் நம்ம வீடுகள் திருந்தணும், இன்னும் நம்முடைய வீடுகள் மாறணும் மக்களே, இன்னும் நம்முடைய வீடுகள் உணரணும். பிள்ளை பண்ணிய போலையோ புருஷன் பண்ணிய போலையோ மனைவி ஒரு பண்ணிய போல இருந்தா பிசாசு விட்டோன்னு போக மாட்டான். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை ஒருவன் அடித்தால் தற்கால நீங்க பட்டு கொண்டு போவீங்க. வைராக்கியம் உள்ளவன் அடிபட்டு போக மாட்டான், ஏற்ற நேரம் வரை காத்திருப்பான். ஹல்லேலூயா. தெருவிலேயோ தனிமையோ எங்காவது கிடைக்கும் போது உங்களுடைய கைகளை வைத்து அவனுக்கு 3 கொடுக்காம நீங்க தூங்க மாட்டீங்க. அதை போலதான் சாத்தான் அந்த ஒரு சரீரத்திலிருந்து எழுப்பி விரட்டினாலும் அந்த சரீரத்தை பார்த்து கொண்டே இருப்பான், எப்பட தங்கலாம், எப்பட தங்கலாம், எப்பட தங்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஒரு வீடி தானே, அது மூலம் பிசாசு வருவான். என்ன பாஸ்டர் ஒரு முறுக்கான் தானே, அது மூலம் வருவான். என்ன பாஸ்டர் அறியாத வார்த்தைகள் மூலம் வருவான். காரியம் சாக்கடையா இருக்கிறதுனால சாக்கடைக்கு அவன் சொந்தம். கொஞ்சம் குடிப்பாரு பையன், கொஞ்சம் கிரிக்கெட் விளையாட போவான், சர்ச்சுக்கு வர மாட்டான். அல்லேலூயா, சாபம். அவனை கிரிக்கெட் மோகத்தில் பிசாசு கட்டி வைக்கிறான், சினிமா மோகத்தில் பிசாசு கட்டி வைக்கிறான், சீரியல் மோகத்தில் பிசாசு கட்டி வைக்கிறான், கஞ்சா மோகத்தில் பிசாசு கட்டி வைக்கிறான், மயக்க மருந்தினால பிசாசு கட்டி வைக்கிறான், களியாட்ட ஃப்ரெண்ட்னாலே கட்டி வைப்பான். அந்த வீடு உருப்படுமாம? அந்த வீடு முன்னேறுமா? ஆண்டவர் அப்படியே சொல்லி இருக்கிறா, உனக்கு புத்தி வந்த உடனே என் சிலுவை எடுத்து நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உனக்கு ஞானம் வந்த உடனே என் நுகத்தை எடுத்துட்டு வா, நான் உன்னை உயர்த்துவேன். அப்படிப்பட்ட குடும்பம் எங்கே அசையாது, அப்படிப்பட்ட குடும்பம் எங்கே விழுந்து போனது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஒரு பாக்குதானே பரிசுத்த பாத்திரம் எப்படி வாழணும், பரிசுத்த பாத்திரம் எப்படி பேசணும். பரிசுத்த பாத்திரம் உனக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்கல்ல, மற்றவங்களை பிரயோஜனமாய் வாழ வைப்பதற்கு தான் பரிசுத்த பாத்திரமாய் மாற்றினது. உங்க சரீரத்தில் இயேசு கிறிஸ்து இறங்கினது வந்து நீங்க சந்தோஷமா இருப்பதற்கல்ல, அவருடைய நுகத்தை சுமந்து மற்றவங்களை விடுதலை ஆக்குவதற்கு. அதுக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கார். புரிந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை என்று ஒப்பு கொடுப்போம், அடிமை என்று ஒப்பு கொடுப்போம், நம் அடிமை என்று ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் அடிமை என்று ஒப்பு கொடுப்போம். என் கணவன் எப்படி இருக்கட்டும், நான் சுத்தமா இருப்பேன். என் மனைவி எப்படி இருக்கட்டும், சுத்தமா இருப்பேன். என் சின்ன பிள்ளை எப்படி நான் சுத்தமா இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் சுத்திகரிப்புக்குள்ளே கடந்து வந்தால்
பெரிய மாற்றம் சபைக்குள்ளும் கிராமத்துக்குள்ளும் தேசத்துக்குள்ளும் மாற்றம் உண்டாகும். எல்லா சகல பிசாசின் கிரியைகளை அழிக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுங்க. கரங்களை தட்டி எல்லாரும் தூங்காம, உன் வீட்டுல எங்க தொடுகிறான் பிசாசு, மகளை எப்படி வஞ்சிக்கிறான், உன் மகனை எப்படி வஞ்சிக்கிறான், உன் பிள்ளை எப்படி கெடுத்து வைத்திருக்கிறான், அவனுடைய வருங்காலத்தை கெடுக்கிறார் என்பதை அறிந்து கொள். ஹல்லேலூயா. அவன் வருங்காலத்தை கெடுத்துக் கொண்டான். உன் பிள்ளை கீழ்ப்படியல, வருங்காலம் அவனுக்கு ஆபத்து. உன் பிள்ளை கர்த்தரை தேடலையே, வருங்காலம் அவனுக்கு ஆபத்து. கர்த்தரை துதிக்கலையே, வருங்கால ஆபத்து. உனக்கு நிம்மதி இருக்காது, உங்களுக்கு எனக்கு சமாதானம் இருக்காது. சின்ன வயதிலே முழங்கால் போட்டு நீங்கள் அறியாம தனியா ஒரு பிள்ளை தேடினால், தனியா பிசாசு இடம் கொடுக்காதபடி ஆவிக்குரிய பிள்ளைய வளர்ந்தா வருங்காலம் உனக்கு உணவு போடுவான், உங்களுக்கு உணவு போட்டு உங்களை பாதுகாப்பான். ஆனபடி உங்க வீடு ஆவிக்குரிய வீடாய் கட்டி எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பூரணமாய் மனம் திரும்ப சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு காலமர கர்த்தர் வந்து நாங்க கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் ஒரு காலமர தான் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு சின்ன ஒரு சமாதானத்தை தந்துட்டே இருப்பார். சின்ன சமாதானத்தை தந்துட்டு இருப்பார், ஒரு காலம் வரை தந்துட்டு இருப்பார். நீங்க எங்களை புறங்கண்டிச்சாலும் சரி, உங்களை ஒதுக்கினாலும் சரி, எங்களை தள்ளினாலும் சரி, எங்களை இந்த வார்த்தைகளை தள்ளினாலும் சரி, எதை தள்ளினாலும் சரி, ஒரு காலம் வரை கர்த்தர் வந்து உங்களை மன்னிப்பார். லூசி வகையை மன்னிச்சிருக்காரு. அல்லேலூயா. எசேக்கியேல் அவனுக்கு இடம் கொடுத்தேன்னு சொல்லுவார், திரும்பி வருவான்னு இடம் கொடுத்திருக்கேன்னு சொல்லுவாரு. அப்ப நம்முடைய பாவங்களை மன்னித்து இடம் தருகிறார். அப்ப அதிலே நாம் திரும்பி வராவிட்டால் ஆபத்து, ரொம்ப ஆபத்து. திருப்பி வந்து 60 வயசு வரை தேவனை வேதனைப்படுத்தி அவருடைய சிலுவை நிந்தித்துக் கொண்டு 60 வயசுல நீ வந்து சபைக்கு வந்தாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். உன்னை கனி உள்ள காலத்துல உன்னை நேசிச்சேன், நீ எனக்கு கனி தருவாய் என்று சொல். உனக்கு கனி ஆரோக்கியம் உள்ள காலத்துல எல்லாம் எனக்கு ஏற்ற ஒரு வேலை செய்வேன்னு நான் நல்லா நேசித்தேன். ஆனா நீ ஒன்னும் எனக்கு தந்தது கிடையாது. இனி ஹெல்த் கெட்ட பின்பு நீ வந்து எனக்கு என்ன தர போற என்று சொல்லி தள்ளுவார். அல்லேலூயா. அருமையான தேவ சபைக்கு நான் சொல்லுறேன், அநேக பிசாசுகள் உன் வீட்டுக்குள்ள வரும்போது வறுமை உண்டாகும். பிசாசு அநேக வீட்டுக்குள்ள வரும்போது வேலையில உபத்திரம் உண்டாகும். அநேக பிசாசுகள் வரும்போது ஸ்டெப் நம்முடைய வாழ்க்கை தாழத் தொடங்கும், ஆத்மீகம் தாழத் தொடங்கும், சரீரம் விடுதலை இல்லாமல் சரீரம் செத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஏதாவது கிரியின் மூலம் பிசாசு வந்திருந்தா அந்த 7 பிசாசுகளை விரட்டுவது போல, உள்புகழ்ந்த பிசாசு விரட்டுவது போல உன் பிள்ளைக்காக ஜெபி, உன் மகளுக்காக ஜெபி, மருமகனுக்காக ஜெபி. அந்த வீட்டில் அந்த பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? நெஞ்சு வலியா, கால் வலியா, தளர்ச்சியா, என்ன பிரச்சனை, எது செய்கிறான், எது கிரியை செய்கிறான் உனக்கு தெரியாதோ தாயே, உனக்கு தெரியாதோ தாயே, உனக்கு புரியாதோ? நீ ஆவிக்குரிய அம்மாதானே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் சுருண்டு ஒரு பெண்ணு சும்மா படுத்தாலே சாபம். வேலைக்கு போண்டிய புருஷன் சும்மா கதை அடிச்சு விட்டு சாராயம் குடித்து விட்டு ஏதாவது பாக்குகளையும் அதையெல்லாம் போட்ட சாபம். பிசாசு போகாது, போகாது. இதிலெல்லாம் நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். யூதாவின் இருதயத்தில் லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் போது யூதாசுடைய இருதயத்துக்குள்ள சாத்தான் புகழ்ந்தான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆமென். கவனமா கேளுங்க. தூக்கம் வருதுன்னு சொன்னா கரங்களை தட்டி துதிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கவனம். வார்த்தையை கவனிக்காவிட்டால் ஒரு பலனும் கிடையாது. சபைக்கு வருவது வார்த்தையை கவனிப்பதற்கு, வார்த்தையை உங்களுக்கு உள்ள வாங்கி விடுதலை வாங்குவதற்கு, ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு சபைக்கு வருகிறோம். பிசாசின் கிரியைகளை அறிவதற்கு சபைக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிரியை அறிவதற்கு சபைக்கு வருகிறோம். அது தூங்கினா அது பெய்விடும். சாத்தான் கூட வந்து உங்களை தூங்க வைப்பான். நீங்க தான் விழிப்புணர்வு இருக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
பரிசுத்த ஆவியானவர் பேசுறான். யூதாவின் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதுக்கு மீறாக்கி அங்க நடக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பேசுகிறானோ அதுக்கு மாறுபாடாட்டாக சிந்திக்கிறது. மகதல மரியா ஒரு முறை வந்து பரிமள தைலத்தை அநேகர் இருக்கும்போது சிரசின் மேல் ஊற்றி அந்த வீடு முழுவதும் மனம் உண்டாச்சு. இயேசுடைய சரீரத்தில் ஊற்றின உடனே கூட இருக்கிற யூதாசம் குற்றமாக்கும் சொல்லுறது, இதை கொஞ்சம் பணத்துக்கு விற்று தரித்திரனை கொடுக்கலாமே என்று சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு எதை கொடுத்தாலும் நீங்க தோற்று போவதில்லை. இந்த பரிமள தைலம் கர்த்தருடையதுதான். நீங்க தேவனுக்கு எதை கொடுத்தாலும் நாம் தோற்று போவதில்லை. அது ஆபத்து வேளையில் உன்னை விடுதலையாக்கும். ஆபத்து வேளையில் நீ ஜெபிக்கும் போது அது பேசும். ஆபத்து வேளையில கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது பேசும். எசேக்கியா வியாதிப்பட்ட இடத்துல ஜெபித்தது போல நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையா இருந்து கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்தால், ஒரு பெரும் வியாதியோ நெருக்கமோ வருகிற இடத்துல நீ கண்ணீர் விட்டு ஜெபித்தால் அந்த இடத்தை விட்டு என் ஆண்டவருக்கு போக முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினாலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேவன். வானம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அதற்கு மேலையும் தாளையும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துல ஒரு சரடை போல உன்னிடத்துல போட்டு உனக்குள்ள இறங்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. ஏன் இந்த வேதனைகள், ஏன் இந்த பாரம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரங்கள்? பிரியமானவருடைய சபையே, யூதாஸ் சுவிசேஷம் ஆண்டவர் பேசும்போதெல்லாம் மாறுபட்டவனாயிருந்தான். யூதாஸ் பணாசை உள்ளவன் மாத்திரமல்ல, அதுக்கு மேலான மாறுபட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை பிடிக்காம இவரை பகை தீர்ப்பதற்கு எண்ணம் கொண்டான். இவரை தீர்த்து கட்டுவதற்கு இவனை அல்ல யாரையாவது பிடிக்க வேண்டும் என்று அவனுக்குள் எண்ணம் கொண்டதுனால பிரதான ஆசாரியத்திலும் தலைவரிடத்திலும் போய் சொன்னான், நான் அவரை காட்டித்தாரேன். அல்லேலூயா. அது ஒரு நாள் கொண்டு இருதயத்தில் வந்ததல்ல, 2 நாள் கொண்டு இருதயத்தில் வந்ததல்ல, 3 நாள் கொண்டு இருதயத்தில் வந்ததல்ல. அநேக நாட்களாய் இவனுக்குள்ளே அந்த கிரியை இருந்ததுனால பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். இன்றைக்கு வீட்டில் கிடக்குறானுவா, இன்றைக்கு வீட்டில் கிடக்குறாங்க, ஒன்னும் தெரியல, ஒன்னும் புரியல. நீ எந்த பாஸ்டர் வந்து கட்ட வைப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல, எந்த பாஸ்டர் வந்து விடுவிப்பாங்கன்னு தெரியல. சில மனைவி நினைக்கணும்னா அவனு அண்ணாக்களை இறங்கி பாஸ்டர் ஒரு சாராய குடிய மாத்துவாங்க. நீங்க தான் மாற்றணும். சிலவங்க அப்படி நினைக்கிறாங்க, யாரோ வந்து ஆழத்துல கைய போட்டு எடுத்துருவாங்க என்று சொல்லி. பிரியமான தேவ சபையே, வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நாம் ஈவில் ஸ்பிரிட்டுடைய கிரியைகளை சிந்தித்தால், அவனுடைய திட்டங்களை நாம் சிந்தித்தால் அவன் காயின் முதலே கொலையாளியாக்கும். அப்படி நாம் சில திட்டங்களை நாம் கொஞ்சம் தீட்டின உடனே புரிந்து கொள்ள வேண்டும். அவன் யூதாசுக்குள்ள இறங்கினது போல நமக்குள்ளும் இறங்கி வருவான். அல்லேலூயா. அவன் யூதாசுக்குள்ள இறங்கின உடனே பந்தி நடக்கிறது, எழும்பி பெய்யாச்சு பந்தியும் வாங்கிட்டு. எதுக்கு? காண்பித்து கொடுப்பதற்கு. அல்லேலூயா. காண்பித்து கொடுப்பதற்கு. காண்பித்து கொடுக்கும் போதும் பிரச்சனை இல்லை. இயேசு நியாயம் தீர்க்கப்படும் போதுதான் அவனுக்கு மீண்டும் புத்தி வருகிறது, நான் நீதிமான காட்டி கொடுத்துட்டேன். அல்லேலூயா. பேசலாம். ஆமே. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இங்கே என்ன செய்தாலும் ஆண்டவர் பார்க்கவில்லை என்று சொல்லி, இங்கே எப்படி நடந்தாலும் ஆண்டவர் பார்க்கவில்லை, இங்கே எனக்கு எல்லாம் ஃப்ரீடமா இருக்குது என்று சொல்லி நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், சபையை ரத்தம் கொடுத்து மீட்டவன் உங்களுடைய உள்ள கால் முதல் இந்த ரோமம் வரை கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பதாக. உங்கள் அசைவுகள், உங்கள் கவனங்கள், பார்வைகள், இம்மை அசைவுகளை கவனிக்க நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடி நாம் இப்படிப்பட்ட குணங்கள் யாரிடத்திலே வேற இடத்திலே வைராக்கியம் வைக்கும் போது அது ஆண்டோடைய பிள்ளை இருக்க முடியாது, சாத்தானுடைய பிள்ளைய இருக்கிறோம். ஆனபடி தேவனுடைய பிள்ளையே, சில வேளையிலே உன் கணவனிடத்தில் அது இறங்கி இருக்கலாம், சில வேளையிலே உன் பிள்ளை இடத்திலே அவன் இறங்கி இருக்கலாம், சில இடத்துல யாரிடத்திலேயோ அந்த பிசாசுகள் இறங்கி இருந்தால்
அது யாரும் உள்ள கை போட்டோன்னு மாற்ற மாட்டாங்க. உன் கணவன்கிட்ட சொல்லு, நீ நரகத்துக்கு போகாம உன் உள்ள இருக்கின்ற பாவத்தை நீக்கி சுத்திகரின்னு சொல்லி அடிக்கடி தலையில போட்டு அழு, தலையில அடிச்சு அழு. அப்போது சில வேளை அவன் சுத்திகரிக்கப்பட்டான், அவன் தப்பி உன் குடும்பம் பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமே. நாங்கள் ஒரு அளவு பிரசங்கிமாராக, பெரிய பிரசங்கி ஒன்றும் கிடையாது. ஆமே. தேவன் தருகிறத அப்படியே பேசுவோம், போயிட்டே இருப்போம். அதனாலையும் இங்க யாரையும் திருத்தோன்னு முடியல. ஆமே. கேஸ் பழைய கேஸு தான், பழைய கேஸு தான். என்ன அடித்தாலும் என்ன செய்தாலும் பழைய கேஸில் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். எல்லா சபையோட வேலையும் அதைத்தான். அல்லேலூயா. பிரியமான சபை, யூதாசுக்குள்ளே பிசாசு நுகழ்ந்த உடனே வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினான். இன்றைக்கும் அப்படிதான். அநேகருக்குள்ள பிசாசு உள்ள இறங்கின உடனே வானத்தின் பூமியை படைத்த தேவனுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அது யாரானாலும் சரி, வெட்டி போட கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அநேக சபைகள் அப்படி எழும்பும் உண்டு. அநேக சபைகளில் பாடலை குற்றம் சொன்னது, ஆராதனை குற்றம் சொன்னது, அபிஷேகத்தை குற்றம் சொன்ன அநேக பரிசுத்தவான் இன்றைக்கு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறத பார்த்தேன். கௌரவம், கர்மம், பிசாசுக்குள் இருந்து விட்டு மற்றவருடைய கிரியைகளை தட்டி கழிப்பது, பாவம், இதெல்லாம் அந்த பிசாசு உள்ள இருந்ததனாலே ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்திகளை குறை சொன்னது, அறியாம புரியாம உணராம இருந்து எனக்கு தந்த கிருபை எனக்கு என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கொள்ளாம இருந்ததினால இப்படிப்பட்ட அநேக வீடுகள் இன்றைக்கு குளம் தோண்டி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதை கொன்று விடாதபடி யூதாசுக்குள்ள சத்துரு வந்ததை போல உங்க வாழ்க்கையில ஏதாவது கணவனிடத்தில் இருந்தாலும் சரி, அவருக்கு ஆபத்து, நீ உயிரோட இருக்கும் தான் போராட முடியும், உயிரோட இருக்கும் தான் வசனம் பேச முடியும், உயிரோட இருக்கும் தான் அவருக்கு மன்றாட முடியும். உன் பிராணன் போன பின்பு அவனுக்கு மன்றாட முடியாது. தேசம் சத்தியத்தை அறியாம இருக்கின்ற காலம், தேசம் புரியாம இருக்கின்ற காலம், தேசம் உணராமல் இருக்கின்ற காலம், தேசம் அறியாமல் இருக்கின்ற காலத்தில் தேவனுடைய பிள்ளை, உனக்கு கிடைத்த திருவசனத்தை நீ நன்றாய் பிடித்துக் கொண்டு யூதாசை போல ஏதாவது கிரியை உன் வாழ்க்கையில இருக்குமானால், தேவனுக்கு விரோதமான பாவம் இருக்குமானால், செய்கை இருக்குமானால், இன்று அதை அவித்து விடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உபவாச கூட்டத்துக்கு போனா சொல்லுவாங்க, அந்த பிள்ளைய சபைக்கு போயிருங்க, உபவாசத்துக்கு போயிருக்காங்க. நீ அந்த இடத்துல உறங்கி படுக்கும்போது சொல்லுவாங்க, அவ வீட்டில் உண்டாகும், போங்க. அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் அந்த இடத்துல உன் நிமித்தம் நாற்றமாக்கும். ஒரு புருஷனாலும் சரி, அவன் கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தை நாற்றம் எடுக்க வைக்க கூடாது. அது உன் வீட்டில் தலைமுறை தலைமுறை சாபமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க ஒரு விசுவாசியும் தேவனை அறியாதவங்க இல்லை. கொஞ்சம் பிள்ளைகள் மாத்திரம் தான் தேவனை அறியாத பிள்ளைகள் காணும். மற்றவங்க எல்லாருமே ஆண்டவரை நன்றாக அறிகிறீங்க. அதை சரியா நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வீடு கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிசாசன் கிரியை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். கடைசியா 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் வகை தேடி கொண்டு நடக்கிறான். அல்லேலூயா. யாரை விளங்கலாம் என்று சொல். அப்படியானால் இடம் கொடுக்கிற வீட்டில், இடம் கொடுக்கிற ஆளுக்கிட்ட, இடம் கொடுக்கிற பிள்ளைகிட்ட மாத்திரம்தான் பிசாசு என்ன செய்வான்? கிரியை செய்வான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். வாய்ப்பு யாரு கொடுத்தாலும் சரி, எந்த பிள்ளை வாய்ப்பு கொடுத்தாலும் சரி, பிசாசு கிரியை செய்வான். அப்ப வாய்ப்பு கொடுக்காம பார்ப்பது எதனால? மார்க்கவசம் போட்டிருக்கிறதுனால. வாய்ப்பு கொடுக்காம பார்ப்பதற்கு என்ன செய்யணும்? தலை சீராவை அணிந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு கொடுக்காம பார்ப்பதற்கு பாதகஷே அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதுக்கு? அவனுக்கு சான்ஸ் கொடுக்காம பார்ப்பதற்கு, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காம பார்ப்பதற்கு. அவனுடைய திட்டம் நம்முடைய சரீரத்தில் மைண்ட்ல செயல்படாம அவனை
தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் சுவிசேஷ பாதரசை எப்பளும் வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. அப்ப நம்ம வாய்ப்பை கொடுக்காம பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் என்ன சொல்றாரு? சபைக்கு சொல்றார், வாய்ப்பு நம்ம கொடுப்போம். அல்லேலூயா. இந்த போன் இருக்குல்ல, அது பொல்லாத பிசாசாக்கு. அல்லேலூயா. என்ன பிசாசு? பொல்லாத ஒரு பிசாசாக்கு. ஆமே. சிலவங்களுக்கு வாலிபகடத்தில் பேசும்போது அரை மணிக்கோ 1 மணிக்கோ 2 மணிக்கோ அழகா பேசிடுவாங்க. என்ன பேசுறாங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாது. சபையில் உள்ள பிள்ளைகள் தான். சில பாய் ஃப்ரெண்டுகள் உண்டு, பெண்ணுங்கள்ட்ட பேசியாச்சுன்னு சொன்னா மணிக்கு கணக்கில் பேசிடுவாங்க. அது என்னன்னு தெரியல. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அல்லேலூயா. ஆமே. போன் எடுத்தியா, காரியத்தை பேசினியா, முடிச்சிடு. ஓவரா போன்ல பேசினாலே பாவம் நமக்குள்ள வந்துவிடும். கைசலாம் கைசலாம். அவன் கிழிஞ்சுதான் பேசுவான். அவன் அக்கா தங்கச்சின்னு கிழிஞ்சுதான் பேசுவான். நீ விடுற வார்த்தை மூலம் பிசாசு உன்னை தாக்க தொடங்கும். அவன் சாவுக்கு பிறந்தவன், நீ வாழ பிறந்ததாக்கம். கைசலாம். அவன் சபையில இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவனை அதுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் பேர் அழிச்சிட்டு அவன் அழிஞ்சு போயிடுவான். அப்ப வாய்ப்பு கொடுக்க கூடாது. நான் யாருக்கிட்ட பேசுறேன், நான் யாரோடு பழகுறேன், நான் யாரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறேன், யாருக்கிட்ட அன்பு வச்சிருக்கிறேன். என் வீட்டில் ஒரு கணவன் உண்டு, அந்த கணவனுக்கும் பிள்ளைக்கும் என் ஆண்டவருக்கும் அடிமையாய் வாழ்வதற்கு நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கைசலாம். ஆனவே புருஷனானவன் அப்படிதான். எனக்கு ஒரு நல்ல மனைவி இருக்கிறாங்க, என் வார்த்தை எங்கேயும் போகக்கூடாது, என் வார்த்தை அந்நிய ஸ்ரீட்ட போகக்கூடாது, என் வார்த்தை அந்நிய ஸ்ரீயை ஒன்றும் படிக்க கூடாது. எனக்கு ஒரு மனைவி, என் ஆண்டவர், என் பிள்ளைகளோடு வாழ்வதற்கு நீங்கள் பாடுபட்டால் பிசாசு தொடவே முடியாது. அல்லேலூயா. பிரைஸலாம். ஆமே. இல்லாம மணிக்கு கணக்கில் பேசி அந்த பெயர இந்த பெயர அவனிட்ட எல்லாம் பேசி பழகிதான் அநேக பிள்ளையுடைய வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முதல்ல நல்லா இருக்கும் பேச்சு, கிளியனெல்லாம் பேசுவானுவா. நீ இல்லாம வாழ மாட்டேன்னு எனக்கு சொல்லுவானா, நீ இல்லாட்டன்னு செத்து போய் எனக்கு சொல்லுவாங்க. பின்பு சொல்லுவாங்க 1 மாசம் நல்லா பார்த்தா இப்ப பயங்கர பிரச்சனையாக்கும், ஒரு 2 மாசம் நல்லா கவனிச்சான் இப்ப நல்ல போராட்டமாக்கும். பிரைஸலாம். அப்படி ஒன்றும் இல்லாமல் இருப்பதற்கும் திருமணம் பண்ணவங்களுக்கும் சரி திருமணமாக போறவங்களுக்கும் சரி நான் சொல்றேன், போன் டான்ஸர் ஆக்கும். அல்லேலூயா. போன் டான்ஸர் நிச்சயமா இப்ப சாத்தான் அது மூலம்தான் பாவத்தை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கு. அல்லேலூயா. இழகாத மனதை இழக்க வைப்பான், தைரியமா இருக்கிற மனதை வார்த்தையினால இழக்க வைப்பான். கிளிகளை போல இழக்க வச்சு அந்த இருதயத்தை சற்று சாயும் போது பிசாசு உள்ள ஏறி விடுவான். பின்ன பிரச்சனை இங்கிருந்து தொடங்கி எங்க வர பிரச்சனையாக்கும். யாரும் தீர்க்க முடியாது, யாரும் பீஸ் பண்ண முடியாது, ஒருவரும் விடுதலை தர முடியாது. அந்த பரமேஸ்வரனை ஆண்டவர் அறியாம எந்த பாஸ்டருக்கும் விடுதலை தர முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுடைய தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், இன்றைக்கு நம்ம முடிக்க போறோம். பிசாசின் கிரியைகள் இப்படி இருக்கிறது. பிசாசன் வல்லமை அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தா. அது அடுத்த வரநாள் செய்தல பிசாசன் வல்லமை எப்படி அழிக்கலாம், பிசாசை எப்படி எதிர்த்து நிற்கலாம் என்று சொல்லி நான் சொல்லி முடிப்பேன். இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்க வார்த்தையின்படி எங்க மிஸ்டேக் உண்டோ அந்த மிஸ்டேக்கை இன்னைக்கு பீஸ் சரி பண்ணி விட்டு நீங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தும். ஆமே. ஏன் மற்றவங்க அந்த வேற சபைக்கு போறாங்கன்னு தெரியும், அவங்க அதுல இருக்குவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க அதனால எங்கேயும் இருக்க முடியாது, ஓடிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க அந்த டிபிஎம்ல போனா போலாம், இங்க போனா போலாம். அப்படி ஒன்றும் கிடையாது, ஒரு சபையும் போகாது. அல்லேலூயா. நாங்க ஜேம்ஸ் ஊழியத்துல பங்கா இருக்கோம், அவர் ஒன்றும் கொண்டு ஒன்றும் போக முடியாது, அவரே போவது கஷ்டம். அல்லேலூயா. கைசலா. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னோட கேட்ட நானே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், உன்னை எப்படி நான் கொண்டு போறேன் நானும் கேட்கிறேன். அல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? சூப்பர் ஸ்டார்களாக நிறைய சூப்பர் ஸ்டார் பாஸ்டர்கள் அப்படி ஒன்றும் கிடையாது. நீங்கள் பரிசுத்தமா இருந்தாதான் நீங்க போக முடியும் மக்களை. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போறா, அந்த வல்லமை கர்த்தர் உங்களை கொடுக்க போறா. நீ ஒரு அடிமையை மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையா நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வான். எப்படி
பிசாசன் கிரியை அழிக்கணுமோ, எப்படி எப்படி உனக்கு உதவி செய்யணுமோ, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்து உன்னை தேடி உன் வீட்டில் வந்து ஆபத்து, நெருக்கங்கள், சோர்வுல எல்லாத்திலும் கர்த்தர் காத்துக்கொள். அல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பமெல்லாம், உலக இன்பமெல்லாம் நான் பெருமை என்றுணர்ந்தேன், நான் பெருமை என்றுணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சிருங்க, ஜாக்கிரதை இருங்க. ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. நம்முடைய சபையிலும் சிலர் ஆஸ்பத்திரிகள் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். இது யாரை அவன் தாக்குறான்னு சொன்னா, சரியாய் ஆத்மீக அறியாம பட்டப்பட்ட ஜெபம். நல்லா கவனிச்சுக்கணும். ஜெபத்துல கிளியரன்ஸ் வேணும். ஜெபத்துல சரியான ஆழத்தை அறிஞ்சுதான் ஜெபிக்கணும். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆழத்துல ஜெபித்து வெளிப்பாடோட ஜெபித்து மைண்ட் இருக்கு, உங்க மைண்டும் தேவ ஆவியும் கிரியை செய்யணும். கேர்ஃபுல். தேவனுடைய ஆவியும் உங்க மைண்டும் ஒண்ணு போல கிரியை செய்தால் மாத்திரம் தான் அது இயேசுவுக்குள்ள போகும். உங்க மைண்ட் வெளியே நின்னு சொன்னா இயேசுக்குள்ள உங்க ஜெபம் போகாது. நீங்க மணிக்கோ கணக்கில் ஜெபித்தும் பலம் இல்லை. அப்படி ஜெபி செய்யாதீங்க. உங்க மைண்டை திடப்படுத்தி வச்சுட்டு ஜெபிக்க இருங்க. அப்ப கர்த்தர் உங்களிடத்துல தொட்டு கொண்டிருப்பார். அப்ப கர்த்தர் பேசி கொண்டிருப்பார். சில பேர் எனக்கு அந்த மிஸ்டேக் உண்டு. அவர் பேசி கொண்டிருப்பார், நான் சில கேள்வியை கேட்பேன், அவர் பேச மாட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய பரவேசப்படாம ஆண்டவர் உங்க மூளையும் ஒன்று போல செயல்படட்டும். ஆவியில செயல்பட்டு அந்த ஆவியானவர் உள்ள கொண்டு வரும்போது நீ ஒவ்வொரு நாளும் அழுவ, அவருடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சுவ. அப்படியே உன் பாவம் வெளியே போய்விடும். நீ அப்படியே சுத்திகரிக்கப்படுவாய். ஒன்னிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும், அதை அவர் தாங்கிக் கொள்ளும். அல்லேலூயா. சில வேளை இருதயம் உடைஞ்சாலும் அதை தாங்குவார், கண்ணீர் வந்தாலும் அது தாங்குவார். அப்படியுள்ள ஜபத்தை பண்ணி இயேசுவோடு சேர பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். அருமையான தெய்வ மக்களுக்கு நான் சொல்லுறேன், இந்த வசனங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வெள்ளிக்கிழமை சண்டை வார சில பிள்ளைகள் உண்டு, சிலைக்கோட அடுக்கக்கூடாது.
இன்னொரு மார்க்கத்தோடு அடுக்க கூடாது. அநேக உபதேசிகளும் அநேக சுவிசேஷங்களும் உண்டு. தேவையில்லாம அவங்கள்ட்ட அடுக்க கூடாது. அவங்க எப்படி வாராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர்களோட சொன்னதுண்டு, சில சபைகள் போற போக்கு வந்து ஆண்டவருக்கு விரோதமான போக்காக, ஆண்டவருக்கு விரோதமான போக்குல போறதுனால அவங்க மூல மண்டலம் வேற ஒரு சிந்தனையில போய் சபையை நடத்துறாங்க. பிசாசுக்குள்ள சபை இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அவங்க முன்ன போனா உன கதி அதோ கதி தான். எத்தனை பெரிய பாஸ்டரானும் சரி, சின்ன பாஸ்டரானும் சரி, சோதித்து பார்த்து கவனமாய் கடந்து போக கர்த்தர் சொல்றார். அவங்க கனிகளை கண்டு நீ போ, கர்த்தர் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமே. நாம் ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமே. சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சுங்க? இந்த மைண்ட்ல இயேசு கிறிஸ்துடைய சிந்தனை சரியா இல்லாவிட்டால் ஜெபத்தை க்ளோஸ் பண்ண போதும். சோத்திரம் சொல்லி விட்டு, நன்றி செலுத்தி விட்டு, அப்ப எனக்கு நீ அந்த கிருபை இன்னைக்கு தரல விடு, என்ன பிசாசு எப்படியும் தாக்க பார்க்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய சசி சபை, நம்முடைய கால் பிரச்சனையில ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. சுகந்தி சின்ன ஒரு பிரச்சனையில காலமே பேசினால் ஹாஸ்பிட்டலில் சுகந்தி இருக்கிறாள். இன்னும் ராஜா பகதருக்கு ஒரு வயிற்று வலி, குபேட்டில் உள்ள ராஜா பகதர், அவருக்கும் என்ன செய்தி கொடுத்தாலும் அவருக்கும் தள்ள ஏறாது. அது ஒரு பெரிய வேதனை தான். அல்லேலூயா. ஆனாலும் அவருக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. எதை செய்தா சாத்தானை அடிக்கலாம் என்று இன்னைக்கு அவருக்கு தெரியல. அது ஒரு பெரிய கஷ்டம். அதே போல இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபம் உண்டுன்னு தெரியல, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுத்து நான் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. சசியுடைய காலுக்காக நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதத்தை நீர் இந்த வேளையில செய்யும்படியாய் ஆண்டவரே, எங்கள் சபையா இருக்கின்ற நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளும் அந்த கால் இருக்கின்ற நரம்பிலே வருகின்ற ஒரு உபத்திரம் உம்முடைய மகனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, சுகந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய மகளுக்கு ஒரு நல்ல விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அறிகிற ஆவிக்குரிய அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஞானத்துக்குரிய அறிவு அந்த மகளுக்கு உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வீட்டில் கடன் பாரங்கள், நெருக்கங்கள், சோர்வு எல்லாம் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அந்த உபத்திரங்கள், சோர்வுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பைனான்ஸில் அடிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த வீட்டை பைனான்ஸிலிருந்து கட்டி உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கணவனை நடத்துவது எப்படி, கணவனை வேலைக்கு அனுப்புவது எப்படி, கணவனை எப்படி வாழ வைக்க வேண்டும், பிள்ளைகளை நடத்த வேண்டும் உள்ள சகல அறிவு அந்த மகளுக்கு கொடுத்து ஒரு விளக்காய் எரிந்து பிரகாசிக்கத்தக்கதாய் புற ஜாதிகள் குற்றம் சொல்லாதபடி அந்த மகளுக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கும்படி எல்லா தேவ பிள்ளைகளும் கண்ணீரோட அவளுக்காய் ஜெபிக்கும்படி ஜெபிக்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜா பிரதருக்காக நம்ம ஜெபிப்போம். ஒரு வயிற்று வலி, மன நிம்மதி இல்லாம ஒரு அனுபவத்தில் தள்ளப்பட்டிருக்க அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாதபடி, பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, வீடு இருக்கிறது, நிம்மதி இழந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், கர்த்தர் அவருக்கு தேவையான நிம்மதியும் சமாதானத்தையும் கொடுத்து உம்முடைய மகனை ஆவிக்குரிய மகனாய் மாற்றுவதற்கு தேவ கிருபை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் ஒரு நிமிஷம் அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சோத்திர பலிகளை செலுத்தி ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. ரீபாலாபா ஷதரகா பாபா பாபா. எல்லாரும் கரங்களை தட்டி மௌனமா இல்லாதபடி, உங்க வீட்டை போல, உங்க வீட்டில போல, என் வீட்டை போல, என் வீட்டை போல, என் வீட்டில் ஒரு நோயாளி இருந்தா எவ்வளவு நான் வேதனைப்படுவேன், அதை போல இந்த நோயாளிகளுக்காக, துன்பப்படுகிற மக்களுக்காக நான் பரிதாபத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை அடித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஆமே. நீங்களும் ஆவியில நிரம்பிக் கொள்ளுங்க. ஆவியில நிரம்பிக் கொள்ளுங்க. ஆவியில நிரம்பிக் கொள்ளுங்க. லா லா தீ நாமா கே ரா கா சா லா கா பா 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 பா. ஆமே. வாதத்தினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளையே, வாதத்தினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளையே, வாதத்தினால கால்கள் கைகள் தளர்ந்து கொண்டிருக்கின்ற உன்னை கர்த்தர் தொடுகிற வேலை என்பதை அறிந்து கொள். அடிக்கால் எரிச்சல், அடிக்கால் எரிச்சல் இருக்கின்ற உன்னை கர்த்தர் சந்தித்து கொண்டிருக்கிற வேலை. ஹல்லேலூயா.
நெஞ்சில ஊசி குத்தும் போல சூஜி குத்தும் போல குத்தி கொண்டிருக்கிறது. என் நெஞ்சில சூஜி குத்தும் போல குத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஜெபித்து கேட்கிறேன். ஓ கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயத்தில் இருக்காது. பயத்தில் இருக்கிற தாய்மாரே, பயத்தை விட்டு வெளியே வா. பயத்தை விட்டு வெளியே வா. பயம் என்ன மஸ்தருக்கு சாத்தான் கொண்டு வந்து, பயம் என்ன கொண்டு வந்து உன்னை வஞ்சிக்க பார்ப்பான். பயத்தை விட்டு வெளியே வா என்று பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். காலை உபத்திரப்படுத்துகிற ஆவி எது என்று கண்டுபிடி மகளே, எது என்று கண்டுபிடி மகளே, எது என்று கண்டுபிடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ள கர்த்தருடைய சக்தி உனக்குள்ளே பிரவேசிக்கட்டும். அதை மேற்கொள்ள கர்த்தருடைய சக்தி பிரவேசிக்கட்டும். அதை மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே பிரவேசிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. ஓ பலவீனமா இருக்கின்ற இடத்தை கர்த்தர் சுகம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். வீட்டை கட்ட முடியாது இருக்கின்ற அனுபவங்கள், வீட்டை நடத்த முடியாமல் இருக்கின்ற அனுபவங்கள், குடியினாலே வீடுகள் அலைமோதி கொண்டிருக்கின்ற அனுபவங்கள், ரகசிய குடியினாலே, ரகசிய குடியினாலே, ரகசிய பாவத்தினால, ரகசிய போன்ல செய்த பாவம், ரகசிய பாவங்கள் அநேக வீடுகள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ரகசிய பாவங்கள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். மதுபான பாவங்கள், போன்ல விளையாடுற பாவங்கள், தவறான படங்களை பார்க்கிற பொல்லாத பாவ வழக்கங்கள் வீட்டை விட்டு வெளியேறட்டும். ஆராதனைக்கு மடி, வீட்டில் தூங்குற அனுபவங்கள், சோம்பேறி அனுபவங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். பைனான்ஸ் பிரச்சனை, கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். வேலைகள் வழி இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து அற்புதமாய் பாதுகாத்துக்கொள்ள புதிய பாதைகளை திறப்பீராக, புதிய பாதைகளை திறப்பீராக, புதிய பாதைகளை திறப்பீராக. திருமண காரியங்கள் கட்டப்பட்டு இருக்கின்ற கட்டவித்து விடுங்க, கட்டவித்து விடுங்க. இயேசுடைய பாதத்தை பிடிச்சு நீ கட்டவிக்குவதற்கு அதிகாரம் உண்டு. கட்டவுக்கு ஆண்டவர்கிட்ட கேள். நீ எங்க எதை செய்கிறையோ அதை கர்த்தர் காணுகிறார். நீ எதை செய்கிறையோ கர்த்தர் அதை காண்கிறார். இங்கே உள்ள கிரியை பரலோகத்துக்கு ஏதுவான கிரியை இருந்தான் கர்த்தர் நிச்சயம் அவன் வாழ்க்கையில தடையா இருக்கின்ற காரியங்களை கட்டவித்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம். கற்பத்தின் கனியா இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். கற்பத்தின் கனி வேண்டுமே என்று சொல்லி, ஆண்டவரே கண்ணியோடு இருக்கின்ற எனக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு கதறிக்கொண்ட கண்ணியோடு இருக்கின்ற சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்ன சாபங்கள் தலைமுறையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட மந்திரவாத சாபமோ, வெறியின் சாபமோ, சண்டையின் சாபமோ, குடியின் சாபமோ, எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்னே வந்து சபிக்கப்பட்ட எரிகோவை தேடி போனது போல அப்படி வீடுகளில் எல்லா சாபத்தை மாற்றி விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை செய்யும். இன்றைக்கு ஒரு விடுதலை தாரும். சபையிலே போராடி கொண்டிருக்கின்ற அந்தகார சக்திகள், சபையிலே போராடி கொண்டிருக்கின்ற வல்லமைகள், சபையிலே போராடி கொண்டிருக்கிற வல்லமைகள், சபைக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள், வாலிபர்களை எழும்ப விடாமல் கிரியை செய்கிற வல்லமைகள், சபை குறித்து பொறுப்பில்லாத வல்லமைகள் அவதூறுகளை பேசிக் கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே பேசிக் கொண்டு எல்லா பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், வேதனைப்படுத்துகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபையை விட்டு தேசத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உரபா மாமா ஷதரகா பாபா 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 லிபா மாமா ஷதரகா பாபா 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 லிகராதேனா சதரகோ பாபா 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 ரிகமா மாலா சதரகா பாபா 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 லிகபா தரசேனா தரகா பாபா பாபா பாபா. நன்றி 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 நன்றி. உங்க உள்ளம் புதுப்பிக்கிறதுனால கிருபை பெருகிறது. உள்ளம் புதுப்பிக்கிறதுனால கிருபை பெருகிறது. உங்க மைண்ட புதுப்பிக்கிறதுனால கிருபை பெருகிறது. புதிய பாத்திரமாய் மாறுகிறதுனால பலத்த கிருபை உங்களுக்குள்ள பெருகும். உங்களுக்குள்ள கிருபை பெருகும். சாத்தான் எந்த திட்டத்தை உன் உடம்புல கொண்டு வைக்க வேண்டும் என்று விரும்பினானோ, சாத்தான் எந்த திட்டத்தில் உன்னை நசிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினானோ, அந்த சாத்தானுடைய திட்டத்தை
நாமத்துல அந்த ஆணி பாய்ந்த ரத்தத்தின் வல்லமையினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம், நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தேசத்தில் தேவனுடைய ஆளுகை செய்ய விடாமல், இயேசுவை ஆளுகை செய்ய விடாமல், பரிசுத்த ஆவி ஆளுகை செய்ய விடாமல், தேசத்தை மந்திரவாதங்களினாலும் சிலை வழிபாடுகளினாலும் பாவத்தினாலும் கட்டப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அந்தகார சக்தி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். Limana teragadu nama seteni baba 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 rikamana daraga baba baba baba. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. Hallelujah. அநேகர் வந்து கால் எரிச்சல் இருக்கிறதாக ஆண்டவர் காண்பி. கால் எரிச்சல். ஹல்லேலூயா. நிறைய பேர் இருக்கா? எத்தனை இருக்கு கால் எரிச்சல்? ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஜெபித்த எண்ணெய் வந்து அதை விசுவாசத்தோடு போட்டு பயிற்சி பண்ணி கொண்டிருங்க. தேவன் அதை மாற்றித்தர வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு முட்டு தளர்ந்தது போல இருக்கு. ஒரு முட்டு. ஹல்லேலூயா. கால் முட்டு தளர்ந்தது போல இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. தேவாவியானவர் அதில் வந்து விடுதலை தர வல்லவராக இருக்கு. ஆமென். ஜெபித்துக் கொள்ளு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளு. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எங்கள் பட்டணங்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராமங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசம் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க நாடுகள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய நாடுகள் எங்கள் தேசங்கள் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பட்டணத்தை சுற்றி ஒரு பெரிய ரட்சிப்பின் மலையாய் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்கு விரோதமாய் எழும்புகிற தீய சக்திகளை, ஆவிக்கு விரோதமாய் கிரியை செய்ய பொல்லாத சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்க தேவ மக்களை நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்ச சிந்தனையினாலே இது ஒன்று நிர்மூலமாக்க முடியும். ஆவியின் சிந்தனையினால மாத்திரம் தான் நிர்மூலமாக்க முடியும். ஆவியின் சிந்தனை எடுத்து வெட்டு சாத்தானுடைய தலையை நசுக்கும். ஆவியில இயேசு கிறிஸ்து வெட்டின வெட்டு அவருடைய பாதாளத்தை அசைத்தது. அதை போல அவருடைய ராஜ்யத்தை அசைப்பதற்கு நீ எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அந்நிய பாஷையோடு ஜெபித்து நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசுவின் கிறிஸ்துவின் நாமத்தில் உன் சரீரத்தில் சாத்தானை கை வைக்க விடாத மகளே, உன் சரீரத்தை சாத்தான் தொடக்கூடாது. உன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி என் சரீரம் தேவ அக்கினியால் நிரம்பட்டும், தேவ அக்கினியால் நிரம்பட்டும். என் கால்கள் தேவ அக்கினியால் நிரம்பட்டும். சாத்தான் சிதைத்து போட நான் கொடுக்க மாட்டேன். சாத்தான் சிதைத்து போட நான் கொடுக்க மாட்டேன். அதிகமான சளியினால கஷ்டப்படுகிற மகளே, அதிகமான சளியினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்க உன்னை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அக்கினியினாலே 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 உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். அக்கினியின் அபிஷேகத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நிரப்போ நிரப்போ நிரப்போ. ஆவியுடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை அக்கினியினால் அப்படியே லத்திரசே காமா மாமா மாமா ரிவேலே தெரே காமா மாமா மாமா Liba ba 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 ba
அடிக்கிற ஒரு சிறுநீர கடிப்பு, சிறுநீரகம் போகும்போது ஒரு பெரிய பிரயாசத்தோடு போய் கொண்டிருக்காய். தேவாபியான கண்டு கொண்டிருக்க. பித்த பைக்குள்ள ஒரு போராட்டம், பித்த பைக்குள்ள ஒரு போராட்டம். அது சோம்பலும் களைப்பையும் கொண்டு வருகிறது. பித்த பைக்குள்ள தேவாவியான அந்த இடங்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. எழும்பி நிற்போம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆமென், ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை போல உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. ரிகா பாபா பாபா துரா, ரிகா பாபா, ரிகா பாபா துரா 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 பாபா, துரா பாபா, துரா பாபா, துரா பாபா, பாபா பாபா, ரிகா பாபா துரா 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 பாபா, ரிகா பாபா 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 பாபா. சுவாசம் முட்டிக் கொண்டிருக்கிற சகோதரியே, சுவாசம் முட்டிக் கொண்டிருக்கிற சகோதரியே, மரண போராட்டம் போல் இருக்கிற சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் அந்த சகல வல்லமைகளை கடிந்துகள், கடிந்துகள். என்ன ஒண்ணு செய்ய முடியாது, என்ன தொட முடியாது. நான் அக்கினி என்று சொல்லி, தேவ அக்கினி நிரம்பப்பட்டிருக்க என்று சொல்லி உன்னை அலைகளித்துக் கொண்டிருக்கிற தூக்க தேடுகளை கொண்டிருக்கின்ற சோம்பரை கொண்டிருக்கின்ற அந்தகார சக்தியிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான விடுதலை தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கால் பெயினில் வந்த பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். கால் எரிச்சல் உள்ள பிள்ளைகளை ஜெபிக்கிறோம். சத்துரு சரீரத்தில் கீறி போட அனுபவத்தோடு வந்த மகளுக்காய் ஜெபிக்கிறோம். வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக. சபை தடை பண்ணுகிற அந்தகார சக்தியிலிருந்து, சபைக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவியிலிருந்து எங்கள் சபையை முற்றிலும் விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிறோம். சிறையிருப்பில் இருக்கின்ற வாலிபர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறையிருப்பில் இருக்கின்ற பாவக்கட்டில் இருக்கின்ற சுற்றிலும் இருக்கின்ற கிராமத்தை வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாமல் இருக்கின்ற என் ஜனத்தை
விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய விடுதலை உள்ள கரம், பரிசுத்த ஆவியின் கரம் ஒவ்வொரு வீடுகளும் இறங்குவதாக, ஒவ்வொரு மனுஷன் மேல் இறங்குவதாக, எங்க கிராமத்தில் மேல் இறங்குவதாக, எங்க நாட்டில் மேல் இறங்குவதாக, இந்தியா மேல் இறங்குவதாக. உலகம் உம்மிலிருந்து பிரிந்து கிரியை செய்து கொண்டிருக்கும் போது உலகத்தில் ஒரு சின்ன கூட்ட மக்கள் உமக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய ஜெபத்தை கேட்டு உலகத்தில் நீ இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல விடுதலை கொடுத்து அனுப்பும், காயங்களை கட்டி அனுப்பும், அற்புதங்களை செய்யும் அப்பா. இடர்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, நெருக்கங்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, சோர்வுகள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, கவலைகள் வராதபடி காத்துக்கொள்ளும் அப்பா. அத்தனை பேர் நீ சுகம் கொடுத்து அனுப்புங்கப்பா, விடுதலை கொடுத்து அனுப்புங்கப்பா. ஆஸ்பத்திரியில் எல்லா பிள்ளைகளும் வந்து சேரட்டும், தடைகளை மாற்றும் சபை விசுவாசிகள் எல்லா வீடுகளிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தளித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். சகல சரீரங்களும் ஃப்ரீ ஆகட்டும், அக்னியினால சரீரம் சுட்டரிக்கப்படட்டும், பாவ சுட்டரிக்கப்படட்டும். பெரிய காரியத்தை செய்ய எங்கள் ஊழியக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். நீ ஆளுகை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து சபை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம்